ஹாய்ங்க, இன்னைக்கு ஒரு ஹால் வீடியோ பார்க்கலாம். இது வந்து அமேசான் அண்ட் மீஷோவில் வந்து நான் வாங்கின கிச்சன் ஆர்கனைசேஷன் திங்ஸ் மட்டும்தான் காட்ட போகிறேன். நான் இதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் மாதிரி கொடுத்துறேன். பிகாஸ் இந்த ஹால் வீடியோ வந்து கண்டினியூஸாக இன்னும் ஒரு 2 வரும். வை பிகாஸ் நான் வந்து எனக்குன்னு ஒரு கிச்சன் செட் பண்ண போகிறேன் இப்போ தான். அதனால எனக்கும் கொஞ்சம் ஆர்கனைசேஷன் பண்ணுறதுக்கு திங்ஸும் கொஞ்சம் ஏஸ்தட்டிக்காக எனக்கு கிச்சன் ஃபீல் ஆகணும். பிகாஸ் நான் வந்து குக்கிங் சேனல் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கு வீடியோஸ் கன்சிஸ்டண்ட்டாக எடுக்கிறதே இல்லை. பிகாஸ் அம்மா வீட்டில் இருக்கேன். அம்மா அவங்க கிச்சன் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க. நான் ஒரு டைம் போய் மாற்றிக்கிட்டு நான் கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கிட்டு அது ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்குது. அதனால கன்சிஸ்டண்ட்டாக எடுக்கிறதே இல்லை. நான் எனக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆச்சு. 3 இயர்ஸ்லேருந்து பிகாஸ் என்னோட ப்ரெக்னன்சி அதனால குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு அதுக்கு இருக்குன்னு நான் அம்மா வீட்டிலே தான் இருக்கேன். இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் வீக் என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிடுவேன். அம்மா வீட்டிலேருந்து அதாவது எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன். அதனால் அங்கே போயிட்டு எனக்குன்னு ஒரு கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் திங்ஸ் இப்பயே வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா எல்லாருமே நம்ம அம்மா எல்லாருமே வந்து எப்படின்னா நம்ம பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. என் மாமியார் அதே மாதிரி தான். அண்ட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கிச்சன் வச்சுருந்தாங்க. இப்போ நான் போயிட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாங்கிறதுக்காக மீஷோ அமேசான் 2 வாங்கியிருக்கேன். பட் இன்னைக்கு வந்து அமேசானோடது மட்டும் காட்டுறேன். அதோட லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறேன். நீங்கள் வேணா செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இதெல்லாம் உங்ககிட்ட இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நான் வாங்கினது உங்களுக்கு காட்டுறேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதெல்லாம் பிரிச்சுட்டேன் கொஞ்சம் கொஞ்சம். இதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்தேன். அது ஃபுல்லாக ரெக்கார்டே ஆகலை. என்ன ஆச்சுன்னு நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அதித்தி வந்து ஆஃப் பண்ணிட்டப்பல நான் அதை கவனிக்காமல் எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து இந்த லேபிள்ஸு. உங்களுக்கு தெரியாது கிளியராக பிகாஸ் நான் ஒயிட் கலர் லேபிள் வாங்கியிருந்தேன். இந்த லேபிள் எதுக்காகனா கண்டெய்னர்ஸில் மேலே ஒட்டுறதுக்காக. நான் வந்து இதர் சம்படம் இல்லைனா வந்து கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வாங்கலான்னு இருக்கேன். சம்படம்னாலும் நான் மேலே ஒட்டினா தானே நமக்கு விசிபிளாக தெரியாதனால நான் எது வாங்குறதுன்னு என்ன டிசைட் பண்ணல. வாங்கினேன்னா நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். லேபிள்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த நட்மேக்கு, சிட்ரிக் ஆசிடு, க்ரீன் தால், அது இதுன்னு அந்த தால் ஐட்டம்ஸோட நேமு, சுகரு, அந்த மாதிரி காஃபி, டீ, அந்த மாதிரி லேபிள்ஸ். இது நான் ஆர்கனைஸ் பண்ணுறப்ப ஒட்டிட்டு காட்டுறப்ப கிளியராக தெரியும். அப்புறம் இது வந்து மீனியோட லிக்விட் கிளென்சர். எதுக்காகனா பாப்பாவோட ருத்வி பாப்பாவோட ஃபீடிங் பாட்டில்லாம் கழுவுறதுக்காக வாங்கினேன். ஆல்ரெடி வாங்கின பாட்டில் காலி. அதனால இது ரீஃபில் பேக்காக நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஆர்கனைசரில் வராது. இதுவும் அது கூட போட்டதுனால இது இதில் இருக்கு. அடுத்தது வந்து இது வந்து அகேராவோட பிரிண்டட் நைஃப்ஸ். இது வந்து கொஞ்சம் அழகா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கினேன். இது வந்து செட் ஆஃப் 3 வருது. 3 இருக்கு. இங்கே பாருங்க, 3 கலர்ஸ், பிங்க்கு, க்ரீனு, ப்ளூன்னு. நான் சரி அம்மாவுக்கு ஒன்று கொடுத்துட்டு 2 நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட இதில் உங்களுக்கு எது வேணும்னு கேட்டேன். அம்மா உனக்கு எது வேணுமோ வச்சுட்டு எனக்கு கொடுனாங்க. சரி நம்ம இருக்கிறதுல கியூட் கலர்ஸ் பிங்க் ஒன்று, இது 2ல் எது வேணும்னு கேட்டேன். சரி நம்ம இருக்கிறதுல ஒரு கியூட் கலர் வச்சுட்டு அம்மாவுக்கு கொடுத்துடலான்னு. இது ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. நான் இன்னும் யூஸ் பண்ணல. வந்தது ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அப்புறமா ஒட்டுக்கா எல்லாரும் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலாங்கிறதுக்காக ஓப்பன் பண்ணி மட்டும் பார்த்தேன். நீ இப்படி கூட இன்னும் ஓப்பன் பண்ணல. இது ரொம்ப நல்லா இருக்குது. நைஃபு தெரியுதா உங்களுக்கு? சூப்பராக இருக்குது நைஃப். நல்லா ஷார்ப்பாக கூட இருக்குதுன்னு தான் சொல்லணும். அண்ட் இதுக்கு கவரோடு இருக்குது. பை மிஸ்டேக் கூட நமக்கு கையிலலாம் பற்றாது. யூஸ் பண்ணாத டைமில் அப்படி இருக்குது. நல்லா இருக்குது. இது வந்து செட் ஆஃப் 3 வருது. நான் இதோட ப்ரைஸ் எல்லாம் வந்து வீடியோவில் கீழே மென்ஷன் பண்ணுறேன். அதே மாதிரி நான் லிங்க்கும் உங்களுக்கு கீழே ஷேர் பண்ணுறேன். அதிகமாக ப்ரைஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது அரௌண்ட் 500 தான் வரும்னு நினைக்கிறேன். எம்ஆர்பி வந்து 1299 போட்டிருக்காங்க. இது நான் அவ்வளோ ரேட்டில் நான் வாங்கலை, கம்மியாக தான் வாங்கினேன். அப்புறம் இது வந்து ஒரு சாப்பிங் போர்டு. ஆக்சுவலி நான் இது இன்னும் ஓப்பன் பண்ண கூட இல்லை. ஒரு நிமிஷம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்பிங் போர்டு என்கிட்ட வீட்டில் இருக்குது. அது வந்து உடன் சாப்பிங் போர்டு தான் இருக்குது. சரி அது கூட கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ண ஒரு மாதிரி ஈரம் பட்டு அது மாதிரி ஏதாவது ஆகும். நிறையா அதுலேயுமே ஸ்க்ராச்சஸ் ஆகுது. ஆனால் இப்போல்லாம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதனால நான் அதில் ஒன்று வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது இன்னும் நான் ஓப்பன் கூட பண்ணி பார்க்கல. எப்படி டேமேஜ் இருக்காதுன்னு நினச்சிட்டு இப்போ ரிட்டர்ன் கூட போட முடியாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது ரிசீவ் ஆகி 10-15 டேஸ் ஆயிடுச்சு. வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறேன். எடுக்கவே முடியல. அதனால லேட். நல்லா இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? என்னோட ஒரு முழம் அந்த அளவு கூட இல்லாத விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதுலேயே பாருங்களேன், ஏதோ ஸ்கேல் மாதிரி சென்டிமீட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. இதில் வந்து ஸ்க்ராட்ச் ப்ரூஃப்னுலாம் சொன்ன மாதிரி இருக்குது. நான் அது யூஸ் பண்ணால் தான் நமக்கு தெரியும். பட் இப்போதைக்கு அப்பியரன்ஸ் வைஸ்
குவாலிட்டி வைஸ் எல்லாம் இது நல்லா தான் இருக்குது இந்த சாப்பிங் போர்டு. இதுவும் வந்து அரௌண்ட் 500 சம்திங்கில் தான் நான் வாங்கினேன். இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே வைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது ஒன்று வாங்கியிருக்கேன். என்னன்னா இப்போ நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணோம், இப்போ செகண்ட் பேபி பிறக்கிறதுக்கு முன்னாடி தான். எனக்கு அதனால தெரியும் வீட்டில் என்னென்ன வைக்கலாம், எப்படி வைக்கலான்னு. எனக்கு வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வந்து வெஷலில் வாஷ் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அதாவது அந்த இடத்துல நான் திருப்பி ஆர்கனைஸ் பண்ணிடுவேன். ஸோ அது ட்ரெயின் ஆகிறதுக்காக ஒரு மெட்டல் ஷீட் மாதிரி வாங்கியிருக்கேன். அது மீஷோவில் வாங்கியிருக்கேன், அது அந்த ஹாலில் காட்டுறேன். பட் இந்த நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பூன்ஸு கரண்டிலாம் வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஹோல்டர் மாதிரி தேவைப்பட்டுச்சு வாஷ் பண்ணிட்டு. அதுக்காக இது வாங்கினேன். இதில் வந்து ஒரு 12 ஹூக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி கேப்ஸ் இருக்குது, தெரியுதா இப்படி. இந்த இதில் வந்து ஸ்பூன்ஸ் எல்லாம் நம்ம மாட்டிக்கலாம் வாஷ் பண்ணிட்டு. அதுக்காக நான் இது வாங்கியிருக்கேன். பட் ஸ்பூன்ஸ் வந்து அதோட ஹோல்டரில் அப்பா கிழிச்சிருச்சு. அதோட ஹோல்டரில் போட்டாலும் கரண்டி வந்து இதில் மாட்டி வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். நம்ம கவுண்டர் டாப் கிட்ட சைடில் வாலில் வந்து அந்த ஸ்டிக்கான்ஸ் ஹேங்கர்ஸ் வச்சு மாட்டிக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்குங்கிறதுக்காக நான் இது வாங்கினேன். இது ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இது வந்து 190 ருபீஸ்னு வாங்கினேன். இது ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறம் இது வந்து வேஸ்லின். இது ஆர்கனைசர் லிஸ்ட்டில் வராது. பட் இது எதுக்காக நான் வாங்கினேன்னா நான் நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன். எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்கின் வந்து ஃபேஸ் வந்து ஆயிலி ஸ்கின்னு, பட் கையெல்லாம் வந்து ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இந்த ப்ரெக்னென்சி டைம்லலாம் வந்து எனக்கு ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸ்கின்னு. ஃபேஸ் வந்து ரொம்ப ஆயிலியாக தான் இருந்துச்சு. அப்போயே எனக்கு அதில் சேஞ்சஸ் இல்லை. பட் இது வேஸ்லின் ஒரிஜினல் ப்ளூ சீலுங்கிறது. இது வந்து ஒரிஜினல், அது என்ன சொல்லுவாங்க, வித்தவுட் அந்த எந்த ஒரு கலர்ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு ஒரிஜினல் வேஸ்லின் இது. அதனால இது வாங்கினேன். இது என்னாச்சுன்னா எனக்கு இங்கே பாருங்களேன், இந்த ஜாயின்ஸ் எல்லாம் வந்து டார்க் ஆகிடுச்சு. டார்க் ஆனது இல்லாமல் ரொம்ப ட்ரை. இப்போ வந்து இந்த டார்க்னஸ் கம்மியாயிடுச்சு. நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் எல்லாச்சும் பாருங்கள் தெரியும், இங்கெல்லாம் ரொம்ப கருப்பாக அப்படி ஆகிடுச்சு. எனக்கு அப்படி இருக்காது. பட் இந்த ஜாயின்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டார்க் ஆனது, ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு வந்து இந்த வேஸ்லின் தான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. இது யூஸ் பண்ண உனக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், வேஸ்லின் ப்ளூ சீல். இது வந்து ஒரிஜினல் வேஸ்லின், அதனால இது வாங்கி யூஸ் பண்ணுன்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து நிறைய விஷயத்துக்கு இந்த மாதிரி இப்போ ஸ்க்ராட்ச் ஆச்சு இல்லைங்களா, இங்கே கூட யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் இது ஒன்று பெரிய டப்பா வாங்கிட்டேன். இது வந்து அரௌண்ட் 400 ருபீஸ் வந்துச்சு. பட் எம்ஆர்பி வந்து 695 ருபீஸ் போட்டிருக்காங்க. நான் வந்து 400 சம்திங்க்கு நான் இது வாங்கினேன். அப்புறம் இது வந்து ஒரு 5.5 பெட்டி. என் மதரில் ஆல்ரெடி ஒன்று வச்சுருக்காங்க. அது வந்து கொஞ்சம் ரொம்ப பழசான மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. அண்ட் குக்கிங் வீடியோலாம் எடுக்கிறதில்ல, அப்போ இது வந்து கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும். மேலே வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் லிட்டோடு இருக்கிறதுனால நான் இது ஒன்று வாங்கினேன். இது வந்து 500 சம்திங் தான். இது அழகாக இருக்குது. குட்டி குட்டி பார்ட்டிஷன்ஸ். இது எப்பயும் போல் அந்த 7 பார்ட்டிஷன் இருக்கிறது. இந்த ஸ்பூனுமே கொஞ்சம் நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. எனக்கு இது ஒன்று டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு இந்த லிட்டு வந்து எனக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இது ஒன்று வாங்கினேன். அண்ட் ஃபைனலாக வந்து ஒரு கார்னர் ரேக்கு. இந்த ரேக்கில் ஒரு ஸ்பெஷல் இது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க தெரியல. எனக்கு வந்து நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்குறேன். இந்த ஸ்டாண்டில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தேன்னா, கார்னர் ஸ்டாண்ட் இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் கார்னரில் இப்படி வைப்பாங்க இல்லைங்களா, அந்த ரேக்கு. இந்த ரேக் வந்து நான் பார்த்த வரைக்கும் இந்த கம்பி இருக்காது, அடியில் லாஸ்ட் ரேக் இருக்காது. இது இந்த அவுட்டர் ரிங் மட்டும்தான் இருக்கும், கீழே இந்த ஹை சப்போர்ட்டும் இருக்காது. ஏன்னா நம்ம கவுண்டர் டாப்பில் வச்சோம்னா இது இப்படியே உட்காந்துரும். நமக்கு இங்கே வந்து ஏதாவது ஷீட் போட்டு வைக்கணும், இல்லை நம்ம அங்கே எதுவுமே வைக்க முடியாது. டே டு டே பேசிஸில் நம்ம துடைச்சோம்னா நமக்கு எடுத்துகிட்டு துடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால எனக்கு அது பிடிக்கல. பட் நான் மீஷோவில் அதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அமேசான் கூட கம்பேர் பண்ணுறப்ப அதில் விலை கம்மியாக இருந்ததுனால. அப்புறம் நான் அமேசானில் எதுக்கோ இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ்லாம் நான் பார்த்துட்டு சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். நான் ரேட் கம்பேர் பண்ணி தான் வாங்கினேன். மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டுன்னு எதில் சீப்பாக இருக்கோ அதுதான் வாங்கினேன். அப்போ பார்த்தா இந்த கார்னருக்கு இந்த மாதிரி ஹைட்டாக இருக்குது. நம்ம இப்போ கவுண்டர் டாப்பில் வச்சோம்னா இந்த லெவல் வந்து கீழே ஒட்டாது. இந்த லெவல் வந்து நமக்கு ஹைட்டாக இருக்கும், நம்ம டெய்லி தொடச்சிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். சரி, நான் அதை கேன்சல் பண்ணிட்டு இது பட் அதுக்கும் இதுக்கும் ஒரு 50 to 60 ருபீஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அதனால் நான் இது வாங்கினேன். இந்த ப்ராடக்ட் வந்து வேணால் நீங்கள் மஸ்ட்டு பைன்னு சொல்லுவேன், நீங்கள் வேணால் வாங்கிக்கோங்க. அண்ட் வேஸ்லின். இதுக்கப்புறம் நான் அடுத்த வீடியோஸ்லலாம் வந்து நான் மீஷோவோடது தான் போடுவேன். மீஷோவில் தான் இன்னொரு அது கண்டிப்பாக ஒரு 2 ஹால் மாதிரி நான் போடுறேன். நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கேன்.
இந்த மாதிரி வீடியோஸ் வேணும், கிச்சன் ஆர்கனைசேஷன், கிச்சன் திங்ஸ், டே டு டே லைஃப் ஒரு அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வேணும் வைக்கிறேன். நீங்கள் வேணுன்னா அதையும் வாங்கிக்கோங்க. பாய்.